இந்த பெண்ணு வந்து பாவம் விடோ ஆகிட்டாங்க, கணவர் இறந்துட்டார், டிப்ரெஷனுக்கு போனாங்க. அது சகஜம்தான், யாராக இருந்தாலும் சரிதான். நம்ம பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா இத்தனை வருஷம் லைஃப்பில் இருந்து மனசு கஷ்டமாக தானே இருக்கும், டிப்ரெஷன் தானே இருக்கும், அது சகஜம். அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் கொடுத்த மருந்து சரிதான், ஏன்னா டிப்ரெஷன் தாண்டி வரணும் இல்லையா, அதுதான் மருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறப்போ செக்ஸில் இருக்கிற நாட்டம் ஆர்வம் கம்மியாகிடும். டிப்ரெஷன்னால் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டிப்ரெஷன் வந்தால் செக்ஸ் பற்றி கூட அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த டிப்ரெஷன் தாண்டி வரதுக்கு டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு. மருந்து சாப்பிட்டதுனால டிப்ரெஷன் சரியாக போயிட்டு வந்துட்டுருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது, டிப்ரெஷன் தாண்டி உடனே ஏற்கனவே இயற்கையாகவே இருந்த செக்ஷுவல் ஆசைகள், உணர்வுகள் இப்போ வெளியே வருது. ஸோ அந்த மாத்திரைனால இதை வரல, அந்த மாத்திரை டிப்ரெஷன் சரிப்படுத்துறதுனால தான் இந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது. இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இது சகஜம். 44 வயசுன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சுமூகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படியே உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது வாய்ப்பு இல்லை, சுமூகமாக இல்லைன்னா உங்கள் மனசை வந்து திசை மாற்றிக்கணும். எப்படி, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஒரு ஹாபி க்ரியேட் பண்ணிக்கிறது, நிறைய இருக்குது. மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கேம்ஸ் இருக்குது, வெளியே போய் விளையாடுனா கூட செஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, ஸோ நீங்கள் நிறைய கேம்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம். இல்லை உங்களுக்கு ஆன்மீகமாக போகிறதா இருந்தாலும் அதுக்கு போகலாம். ஆனால் வயசு 44 இருக்குது, நீங்கள் இஷ்டப்பட்டால் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மேரேஜ். வேணாம் நினச்சி தான் இதெல்லாம் மெத்தட் சொல்கிறேன். நல்லா வாக் போங்க, ஒரு அரிகத காலட்சேபம் போங்க, இதெல்லாம் போகிற மனசு மாறி இந்த ஆர்வத்து மேலே மனசு போகாது. ஆனால் கணவன் இறந்ததுனால செக்ஸ் ஆசை அடங்கும்னு எங்கேயுமே கிடையாது, அது இயற்கை கிடையாது. கணவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்தந்த வயசில் செக்ஸ் ஆர்வம் வந்துட்டு இருக்கும். அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்ம கையில் இருக்கும். நீங்கள் யோசனை செஞ்சுக்கோங்க, டெசிஷன் எடுத்துக்கோங்க.